Good afternoon. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த எக்ஸம்ஷனோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ எக்ஸம்ஷன்ல பார்த்தீங்கன்னா 10 செக்ஷன் 10ல கிட்டத்தட்ட 47 நியர்பை 47 செக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த எக்ஸம்ஷன். இந்த எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 10ல இருந்து உங்களுக்கு 10, 1, 10, 2 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி 1047 வரைக்கும் இருக்கு. இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதுதான் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு செக்ஷன் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன்ல நேற்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஜென்ரல் எக்ஸம்ஷன்ல அக்ரிகல்ச்சரல் இன்கம் 10(1) நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபைடா நம்ம படிக்கிறோம், சிம்பிளிஃபைடா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஹெட், அதாவது 5 ஹெட்ல இருக்கக்கூடிய இன்கம் தான் நம்மளுக்கு அதுல வரக்கூடிய இன்கம் தான் நம்மளுக்கு டாக்ஸ் பே பண்ண போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி, இன்கம் ஃப்ரம் சேலரி. இந்த சேலரியோட இன்கம்க்குரிய எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கு செக்ஷன் 10ல, அதான் 1 by 1 பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா perquisites and allowances of government employees working outside India, section 10(7). ஸோ அவுட் இந்தியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து வரக்கூடிய perquisites அலவன்சஸ் எதுவாக இருந்தாலும் exempted. ஸோ ஆல் அலவன்சஸ் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, ஆல் perquisites enjoyed outside India. இதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10(7). ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒன்று செக்ஷன் perquisites and allowances of government employee ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு செக்ஷன் கேட்கலாம். இல்லை செக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு பெர்கிசைட்ஸா இல்லை கிராஜுவிட்டியா அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம படிக்கும்போது அந்த செக்ஷன் 10(7) அது எதுக்காக, இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் படிச்சா போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி. ஸோ கிராஜுவிட்டின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10(10) இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அசஸி. ஸோ இந்த இண்டிவிஜுவல் அசஸிக்கு அப்ளிகபிள் ஆகுது. இதுல 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி ரிசீவ்டு பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸம்ஷன். கிராஜுவிட்டி ரிசீவ்டு பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இஸ் எக்ஸம்டட். ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்க அப்படின்னா அதுல 2 கேட்டகரி வராங்க. ஒன்னு வந்துட்டு those who covered under gratuity act, அதாவது gratuity ஆக்டுக்குள்ள கவர் ஆகுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் gratuity received ₹20 lakhs, then monthly salary into 15 divided by 26 into number of years of service rendered excess of 6 months. அடுத்தது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். இப்போ கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வராதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ரிசீவ் ₹20 lakhs. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப் மந்த்ஸ் ஆவரேஜ் சேலரி ஃபார் எவ்ரி ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ். ஸோ இதுக்கு எப்படி நம்மளுக்கு சம்ல கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுல இருந்து Sri Selvam, a government employee, receives ₹2 lakhs as gratuity at the time of retirement on May 10, 2019. So first என்ன கொடுத்திருக்காங்கன்னா gratuity receive பண்றாரு செல்வம், அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிராஜுவிட்டியில என்ன பார்த்தோம், செக்ஷன் 10(10)ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா இதுக்கு எக்ஸம்ஷன். ஸோ அதுக்கு சொல்யூஷன் பாருங்க கீழே. ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லி எக்ஸம்டட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜேந்திரன், an employee of our ATCO Limited, receives 3 lakhs as gratuity. He is covered by the payment of Gratuity Act 1972. ஸோ கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆகுறாரு. இவர் வந்து ஒரு பிரைவேட் எம்ப்ளாயி. He retires on November 11, 2019 after rendering service of 32 years and 7 months. At the time of retirement, his monthly salary, basic salary and DNS allowances were 3,000 and 1,000 respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள கவர் ஆகுறாங்க அப்படின்னா
இதை எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றது இப்ப பார்ப்போம். எம்ப்ளாயி கவர்ட் அண்ட் கிராஜுவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஆக்சுவல் கிராஜுவிட்டி இதை ரிசீவ் பண்ண அமௌண்ட். ஸோ கிராஜுவிட்டி received rupees 3 lakhs. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் அமௌண்ட் இருக்கு, அது நம்ம எழுதிக்கிறோம் rupees 20 lakhs. Then third condition பாத்தீங்கன்னா 15 days average salary of completed years of services அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவருடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 rupees பேசிக் அண்ட் டிஆர்எஸ் அலவன்ஸ் 1000 ரூபாய். ஸோ இப்போ 3000 plus 1000 rupees பேசிக்கையும் டிஆர்எஸ் அலவன்ஸையும் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ 4000 rupees அவருடைய பேசிக் சேலரி. ஸோ மல்டிப்ளைட் பை 15 divided by 26 இதான் ஃபார்முலா. 15 divided by 26 into number of completed years of service அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 32 years 7 months சொல்லியிருக்காங்க. ஸோ above 6 வந்துருச்சு அப்படின்னாலே இதை வந்து நம்ம ரவுண்டட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, ஸோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸை நம்ம ரவுண்டட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய அமௌண்ட் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா equal to 76,154. தென் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீஸ்ட் ஆஃப் த above is exempted. இப்போ இந்த மூணுல எது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸம்ஸ் லீஸ்ட் அமௌண்ட் அதுதான் exempted. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 3 lakhs, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20 lakhs, அதுக்கப்புறம் வந்துட்டு 76,154. 76,154 வந்து லீஸ்ட். இந்த லீஸ்ட் அமௌண்ட் வந்து exempted. ஸோ exempted வந்து இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து கிராஜுவிட்டி கவர்ட் அண்டர், அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வரல அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கும் மூணு கண்டிஷன், ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ், ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ரிசீவ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் மேக்ஸிமம் லிமிட் 20 lakhs தான். அடுத்தது ஆஃப் மந்த் ஆவரேஜ் சேலரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது ரவுண்டட் ஆஃப் இங்கே நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுக்குமே வந்து அதே சம்லேயே வந்துட்டு வந்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, சத்யபிரியா who is not covered by the payment of gratuity act. ஸோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல இவங்க வரல. ஸோ ரிட்டையர்ஸ் ஆன் December 25, 2019 from Haritha Limited and receives rupees 5 lakhs as gratuity. ஸோ வந்து Haritha Limited அப்படின்றது பிரைவேட் கம்பெனி, இவங்க கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வரல. அதே மாதிரி அமௌண்ட் ரிசீவ் பண்றது 5 lakhs ரிசீவ் பண்றாங்க. இவங்களுடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா 36 years and 9 months கொடுத்துருக்காங்க. Her salary is rupees 6,000 per month and up to June 30, 2019 and 7,000 per month from July 2019. அடுத்தது இவருடைய டியர்னஸ் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க 1000 rupees per month. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலா வந்து பேசிக் சேலரி பிளஸ் டியர்னஸ் அலவன்சஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஜூன் மந்த் வரைக்கும் ஒரு சேலரி ரிசீவ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜூலைல இருந்து ஒரு சேலரி ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு ஏப்ரல்ல இருந்து மார்ச் தான் நம்மளுக்கு ஃபினான்சியல் இயர். ஸோ அப்ப அது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். பிப்ரவரியில இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், பிப்ரவரி டு நவம்பருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். So now salary of
10 months preceding retirement. So basic salary நம்ம find out பண்ற மாதிரி இருக்கு இதுல சம்ல. Basic salary from February to November 30, 2019. So இது எப்படி calculate பண்ணணும்னா first வந்து 6,000 rupees வாங்குறாங்க 5 monthsக்கு. Then plus அடுத்து 7,000 rupees ஜூலைல இருந்து வாங்குறாங்க 7,000 into 5. So இதை நம்ம calculate பண்ணனா we will get 65,000. So நம்ம இவங்களுடைய dearness allowances பார்த்தீங்கன்னா dearness allowances service period service basis தான் எடுத்துக்கணும். So 700 into 10 7,000 rupees. So இவங்களுடைய total salary பார்த்தீங்கன்னா total is equal to 72,000 இவங்களுக்கு கிடைக்கும். So இப்போ நம்ம கிராஜுவிட்டி இவங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ள வரல. ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணது எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க? இவங்க 5 lakhs rupees ரிசீவ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் கிராஜுவிட்டி received rupees 5 lakh. Second one condition பார்த்தீங்கன்னா maximum limitations amount. So second condition 20 lakhs. இது வந்து maximum allowed for exemption. Third one பார்த்தீங்கன்னா half of the average salary அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 months உடைய average salary கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு $7,200 divided by இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7,200 பாத்தீங்கன்னா 10 months average salary. இந்த 10 months average salaryல நம்மளுக்கு 7,200 divided by 2. So 7,200 divided by 2. Then we can multiply by எத்தனை மந்த் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 36 months. So finally we can get 1,29,600 rupees. So அப்ப லீஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அமௌண்ட்ல லீஸ்ட் எது அப்படின்னா ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் வந்து 5 lakhs rupees. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்கிறது 20 lakhs. ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கிடைச்ச தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1,29,600. அப்போ இந்த 1,29,600 தான் நம்மளுக்கு எக்ஸம்டட். ஸோ நம்ம கிராஜுவிட்டியை வந்து எப்படி வந்து 3 விதமா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம ஒர்க்கிங்ஸ்ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபுல்லி எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் 2 பாயிண்ட். ஒன்று வந்து கிராஜுவிட்டி ஆக்ட்ல கவர் ஆனா என்ன கண்டிஷன் 3 பாயிண்ட் பார்த்தோம். அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நாட் கவர்டு பை கிராஜுவிட்டி ஆக்ட்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற 3 கண்டிஷன் பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ் டிராவல் கன்செஷன், இது வந்து செக்ஷன் 10(5). ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் அசஸ்ஸிக்கு. ஸோ இது லீவ் டிராவல் கன்செஷன் அப்படின்னா என்னன்னா, சில நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லீவுக்கான செப்பரேட் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்து டூருக்கு போகலாம், அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுல என்ன எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கன்னா, அவுட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயர் அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க அந்த லீவ் டிராவல்காக யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எக்ஸம்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க 3,000 ஆர் 4,000 வந்து டிராவல்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் வந்து 6,000 இருக்குன்னா அந்த அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன். ஸோ கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் வந்து செக்ஷன் 10(10)(a). இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அசஸ்க்கு தான். இதுக்குமே பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. மந்த்லி பென்ஷன் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது டாக்ஸபிள். இதே இது கம்யூட்டட் வேல்யூவா நம்ம ரிசீவ் பண்ணிருக்காங்க, அதாவது ஃபுல்லா கியூமுலேட்டிவா வாங்கி அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா எக்ஸம்டட். இதே இது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா இங்கேயுமே 2 பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்னு வந்து தோஸ் ரிசீவிங் கிராஜுவிட்டி, அவங்க கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா 1/3 ஆஃப் த ஃபுல் கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸம்டட். இப்போ வாங்கியிருக்க அமௌண்ட்ல 1/3 வந்து அவங்க எக்ஸம்ஷன், அதாவது அவங்க அந்த போர்ஷனுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதே மாதிரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து கிராஜுவிட்டி ஆக்ட்ல வரல அப்படின்னா ஆஃப் ஆஃப் த கம்யூட்டட் அமௌண்ட், அதாவது வாங்கின பென்ஷன்ல ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். இது வந்து 4th எக்ஸம்ஷன் இந்த இது சேலரியில வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்ட் அஸ் லீவ் என்கேஷ்மெண்ட். இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ற பீரியட்ல இருக்கக்கூடிய லீவ், கவர்மெண்ட் ஹாலிடேல நம்ம லீவ் எடுத்துக்காம, அதாவது நார்மல் ஹாலிடே உங்களுக்கு ஒரு பெர் மந்த்துக்கு ஒரு டே வந்து கேஷுவல் லீவ் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லீவ் எடுத்துக்காம நம்ம அந்த டைம் பீரியட்லயும் ஒர்க் பண்ணோம்னா அது வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் சொல்லுவாங்க, செக்ஷன் 10(a). இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரிடு எம்ப்ளாயிக்கு தான். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து லீவ், அதாவது டியூரிங் த ஒர்க் பீரியட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாங்கினாங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். ரிட்டையர்மெண்ட் டைம்ல வாங்கினாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்டட். இல்ல நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அதனுடைய லீஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ், தென் 3 lakhs rupees மேக்ஸிமம் லிமிட், தென் 10 months ஆவரேஜ் salary, அல்லது கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் லீவ் டு த கிரெடிட் எஃப் எம்ப்ளாயி. ஸோ கேஷுக்கு பதிலாக வேற ஈக்குவலண்டா வேற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸம்ஷன். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்கம் ஃப்ரம் சேலரியில இருந்து. ஸோ இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்மளுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் பாக்குறோம் நம்ம வெளியில, அதே பர்சனை நம்ம ஒரு 1 week கழிச்சு பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. இதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனை வந்து எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா பாக்குற ஒரு விஷயம். ஸோ அப்ப நம்ம திரும்ப 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 ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு மைண்ட்ல வந்து அந்த கான்செப்ட் அப்படியே ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸியான வே, பிளஸ் வந்து அன்ஃபர்கெட்டபிள், அதாவது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை மறக்காம இருக்கணும்னா திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பீட்டடா செய்யணும். ஸோ அப்போ ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்போது அதை படிக்கும்போது அந்த செக்ஷன்ஸ் இதை எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். ஸோ இப்போ எக்ஸம்டன்ட் இன்கமா நான் எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேலரியிலேயே ஒரு 13 கேட்டகரி இருக்கு, அதுல 5 தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும், ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.